ரியல்மியோட ஸ்பெஷல் எடிஷன் ஃபோன்ஸில் இந்த பூண்டு வெங்காயம் பொட்டி இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி ஒருத்தர் டிசைன் பண்ணுவார் தெரியுமா, நவுட்டோ ஃபோக்கஸ் ஆவான்ட்டு. அவர் திருப்பியும் இன்னொரு ஃபோன் டிசைன் பண்ணியிருக்காரு ரியல்மியோட கொலாபரேஷனில். ரியல்மியோட 2022 ஃப்ளாக்ஷிப் ஃபோன் ரியல்மி GT 2 Pro. ஸோ இந்த ஃபோனில் என்ன இருக்கு, ரியல்மி நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, சில விஷயங்கள் சொதப்பவும் செஞ்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். இந்த GT 2 Pro ரொம்ப என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஃபோன் அப்படின்னு சொல்லி ரியல்மி புஷ் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாக்ஸ். ஜென்ரலாக ரியல்மியோட பாக்ஸஸில் 21.7% பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். இதில் வெறும் 0.3% தான். இது மட்டும் இல்லாமல் இந்த இங்கும் சாய்பீன் இங்க் யூஸ் பண்ணியிருக்காங்களாம், இன்னும் பெட்டராக பயோடிகிரேடபிள். இதெல்லாம் பார்க்கல எனக்கு செம காமெடியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வாயில் வடை சுடுறாங்கிறது உங்களுக்கு தெரிலனா, 4 மாதம் முன்னாடி ஒரு டேப்லெட் லான்ச் பண்ணாங்க, அதுக்கு ஒத்த அப்டேட் கூட கொடுக்க மாட்டாங்களாம். ஐ மீன் ஒரு ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுற ப்ராடக்ட்டை மக்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. ஏன்னா திருப்பி வேஸ்ட் கிரியேட் ஆகாது. ஒரே பொருளை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்தது அவங்க வாங்க மாட்டாங்க. ஸோ அது வந்து என்வாயர்மெண்டலி ஃப்ரெண்ட்லி. பட் 4 மாதம் முன்னாடி லான்ச் பண்ண டேப்லெட்டுக்கே நாங்கள் அப்டேட் கொடுக்க மாட்டோம், வேணா புதுசு வாங்கிக்க அப்படின்னு சொல்கிற பிராண்ட் இங்கே என்வாயர்மெண்ட்க்கு அதெல்லாம் ஓட்டுறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. பட் அதை நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு நேரம் அவங்கள வச்சு செய்வோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் GT 2 Pro பற்றி கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சரி, முதல்ல அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். உள்ள ஒரு கார்ட்போர்ட் இன்சர்ட் இருக்குது. இதில் ஆஸ் யூஷுவல் சிம் இஜெக்டர் டூல், ரெகுலர் லீஃப்லெட்ஸ், அப்புறம் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த GT மாஸ்டரில் பேக் மாதிரியே கேஸ் கொடுத்துருந்தாங்க. அஃப்கோர்ஸ் ஃபீல் வேறு, பட் அட்லீஸ்ட் பார்க்குறதுக்கு அந்த பேக் டிசைன் வந்து ஷைன் த்ரூ ஆச்சு. இங்கேயும் அதே மாதிரி கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் அட்லீஸ்ட் நவுட்டோ ஃபோக்கஸ் ஆவா சிக்னேச்சர் இருக்கு பின்னாடி, அவ்வளோதான் வித்தியாசம் இந்த கேஸில். இதுக்கு அடுத்து GT 2 Pro ஃபோன் இருக்கு. இது அந்த பிளாஸ்டிக்லேருந்து வெளில எடுப்போம். ஃபைனலாக ஒரு 65 வாட் சூப்பர் டார்க் சார்ஜர், அப்புறம் USB Type-C கேபிளும் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கான்டென்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பி அந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி கதைக்கு வருவோமே. இந்த பேக் இப்போ 2 கலர் வேரியன்ட்ஸ், பிளாக் ப்ளூ ரெண்டுமே வந்து கிளாஸ் பேக்ஸோட வருது. பட் பச்சையும் சரி இந்த வெள்ளையும் சரி, இதில் உள்ள பேக் ஒரு பயோ பாலிமர் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக பயாலஜிக்கல் ரா மெட்டீரியல்ஸ், இந்த இலை, அந்த ட்ரீ பல்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணி, அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி இந்த பேக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரியல்மி எக்ஸ் டிசைன்ஸும் சரி, GT மாஸ்டர் எடிஷன் டிசைனும் சரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நவுட்டோ ஃபோக்கஸ் ஆவாவோட ரியல்மி கொலாபரேட் பண்ண எல்லா டிசைன்ஸுமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய சின்ன விஷயங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இருந்து அந்த வால்பேப்பரில் உள்ள பேட்டர்ன் வரைக்கும் அந்த பேக் கூட எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இங்கே இந்த பிராண்டிங் வந்து ரொம்ப அடிக்க வர மாதிரி இல்லை. ஸோ எனக்கு கொஞ்சம் அன்அப்ட்ரூசிவாக தான் பட்டுச்சு. சில பேருக்கு பின்னாடி ஏன்டா அத்தவன் கையெழுத்தை வச்சு நம்ம ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கலாம். பட் டார்க் டு லீப்னு கொட்டை எழுத்துல இவ்வளோ பெருசுக்கு அவங்க போடுறதுக்கு இது எவ்வளவோ என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டராக தான் இருக்குது. இங்கே இந்த பேக் கிளாஸ் மாதிரி ஸ்லிப்பரியாக இல்லை. ஸோ கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 190 கிராம் வெயிட்டு, திக்னஸும் 8.2 மில்லிமீட்டர்ஸ் தான். இன்ஹேண்ட் ஃபீல் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ பேட்டரின்னு பார்த்தா 5000 mAh பேட்டரி இருக்குதுல. அவங்க கொடுத்துருக்க சூப்பர் டார்க் சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 100 வெறும் 33 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியும். அதெல்லாம் ஓகே. பட் ஸ்டில் ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வரையில் சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம், அது இங்கே இல்லை. வயர்லெஸ் சார்ஜிங்கும் சரி, IP68 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸும் சரி. மற்ற ஃப்ளாக்ஷிப் மாதிரி இதுலேயும் ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை, மைக்ரோ SD சப்போர்ட் கூட இல்லை. அந்த USB Type-C போர்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் வெறும் USB 2.0 தான். இது எல்லாமே இந்த ஃபோனுக்கு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட. கீழே உள்ள ஸ்பீக்கர் போக மேலே உள்ள இயர் பீஸும் ஸ்பீக்கராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஆடியோ அவுட்புட் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மெட்டல் ஃப்ரேம் நல்லா சாலிடாக இருக்கு. பவர் பட்டனுக்கு டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே நல்லா கிளிக்கபிளாக இருக்கு. எந்த வாப்லிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் இங்கே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடியில் இருக்குது. இது ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பட் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டிசைன் பில்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபோன் இந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் உள்ள அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஸ்பெக்ஸ். இதில் குவால்காமோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் Snapdragon Gen 1 சிப் இருக்குது. அது கூட 8 இல்லை 12 GB DDR5 RAM, 256 இல்லை 512 GB UFS 3.1 ஸ்டோரேஜ். இது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா பிராண்ட்ஸ்லையும் நம்ம பார்க்குற அந்த RAM எக்ஸ்பான்ஷன் கிமிக்கும் இங்கே இருக்குது. ஸோ அந்த UFS 3.1 ஸ்டோரேஜை வர்ச்சுவல் ரேமாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் இதுலேயும் 1 மில்லியனுக்கு மேலே இருக்கணும். பட் திருப்பியும் என் யூனிட்டில் 1 மில்லியன் கிராஸ் பண்ண முடியல. ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, கீக் பெஞ்சில் மல்டி கோர் ஸ்கோர்ஸ் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இது ஏர்லி சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் மாதிரி தெரியுது. ஃபியூச்சரில் ரியல்மி ஃபிக்ஸ் பண்ண முடியணும். சாஃப்ட்வேர்னு வரையில் ரியல்மி UI 3ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 12 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக, ஃபோன் ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்டேட்ஸ்னு வரையில் கூட ரியல்மி பேட் மாதிரி இல்லாமல் இதுக்கு 3 வருஷம் அப்டேட்ஸ் கொடுப்போம்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட இன்னொரு ஹைலைட் அதோட டிஸ்பிளே. இது ஒரு 6.7 இன்ச் AMOLED பேனல், ரெசல்யூஷன் Quad HD+,
ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ். இதில் ரெண்டாவது ஜென்ரேஷன் LTPO டெக்னாலஜி யூஸ் ஆயிருக்கு. ஸோ 120 ஹெர்ட்ஸ்லேருந்து 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை வேரி பண்ண முடியும் பேட்டரி கன்சம்ஷனை கம்மி பண்ணுறதுக்காக. அது போக இது ஒரு HDR பேனல், Gorilla Glass Victus இருக்கு ப்ரொடெக்ஷனுக்கு. Xiaomi 12 நம்ம பார்த்த மாதிரியே இதுக்கும் டிஸ்பிளே மேட்டில் A+ ரேட்டிங் இருக்குது. ஸோ ரொம்ப தரமான பேனல்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேனல் குவால்காமோட 4 நானோமீட்டர் ஃப்ளாக்ஷிப் சிப், அந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் கம்பைன் ஆகையில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இதில் 1000 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்ததுலேயே இதுதான் மேக்ஸிமம் டச் சாம்பிளிங் ரேட்னு சொல்லலாம். ஸோ அதுவும் ஒரு மேஜர் பாசிட்டிவ். பெர்ஃபார்மன்ஸ் சஸ்டெயின் பண்ணுங்கிறதுக்காக ரியல்மி இங்கே ஒரு டைமண்ட் ஐஸ்கோர் கூலிங் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் யூஸ் பண்ண எல்லா நேரத்துலையுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் GT மோட் ஆனில் தான் வச்சுருந்தேன். பட் ஆனாலும் ஹீட்டிங் த்ராட்லிங் எதுவுமே இங்கே இல்லை. இப்போ கேமராஸ்னு வரையில் ஜென்ரலாக பிரைமரி கேமராவில் தான் ஆரம்பிப்போம். பட் இன்றைக்கி அல்ட்ரா வைடில் ஆரம்பிப்போம். அல்ட்ரா வைட்ஸ் ஜென்ரலாக எல்லா பிரான்ச்சுமே கொடுக்குறது 118 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இல்லை மேக்ஸிமம் 125 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ அந்த மாதிரி தான் இருக்கும். ரியல்மி இங்கே 150 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப வைடான ஒரு அல்ட்ரா வைட்னு சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இது வரைக்கும் இதோட அதிகமான ஃபீல்ட் ஆஃப் வியூ யூஸ் பண்ண ஒரு அல்ட்ரா வைட் கேமரா நம்ம பார்த்ததே கிடையாது. ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா, நல்லா டீட்டெயில்டாக இருந்துச்சு. சில எக்ஸ்ட்ரா ஃபன் மோட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ இந்த அல்ட்ரா வைட் கேமரா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பிரைமரியும் சூப்பர். இது சோனியோட ஃபிளாக்ஷிப் 50 மெகா பிக்சல் சென்சர் IMX766. இது கூட ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.8 லென்ஸ் பேரா இருக்கு. டீடைல்ஸும் சரி, டைனாமிக் ரேஞ்சும் சரி நல்லா தான் இருந்தது. கலர்ஸ் கூட குறை சொல்ல முடியாது. வீடியோக்கு இது ஒரு Snapdragon 8 Gen 1 சிப். ஸோ அஃப்கோர்ஸ் 8K ஃபுட்டேஜ் 24 FPSல ஷூட் பண்ண முடியும். அது போக 4K 60 FPS ஃபுட்டேஜும் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த சேச்சுரேஷன் இஷ்யூஸோ இல்லை ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. இப்போ இந்த மூணாவது சென்சர் தான் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக சொதப்பலாக தெரிஞ்சுது. இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு மைக்ரோஸ்கோப் லென்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 40x மைக்ரோஸ்கோபிக் ரிசல்ட்ஸ் இதில் வரும். 2 ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்க முடியும். இது எல்லாமே வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் வித் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி கிளிக் பைட்டாக போடுறதுக்கு வேணால் நல்லா இருக்குமே தவிர, ஆக்சுவல் யூஸில் எடுத்தவொன்னே என் ஃபோனில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு 4 பேருக்கு காமிக்கிறது தவிர ஆக்சுவல் யூஸ் கேஸ் சினாரியோஸ் என்னால் எதுவும் யோசிக்க முடியல இதுக்கு. ஸோ எனக்கு இது ரொம்பவே ஒரு கிமிக்கியாக பட்டுச்சு. இதுக்கு பதில் ஒரு பியூர் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் டெலஃபோட்டோ, ஒரு பெரிஸ்கோப் ஜூம் இல்லை ஒரு 3x நார்மல் ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருந்தா கூட எனக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மைக்ரோஸ்கோப் கேமரா பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆப்டிக்கல் ஜூம் கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செல்ஃபீஸ்னு வரையில் இந்த பன்ஷோலில் ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. பட் ஒரு சின்ன குறை என்னென்னா, நீங்கள் ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் எடுக்கையில் வியூ ஃபைண்டரில் எல்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டாக தெரியுதுங்க. இந்த செவுத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் நம்ம ஷார்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இது ஒரு சின்ன பக்னு சொல்லலாம். ஃபியூச்சர் அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோன் சைனாவில் 3999 யுவானுக்கு லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ்க்கு இதில் ஒரு சில குறை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. பட் ஒரு காம்படேட்டிவான ஆஃபரிங் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் ரியல்மி ஒரு ரொம்பவே ஏர்லியாக ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப் லான்ச் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்பவே நல்ல விஷயமா படுது. இது இன்னும் நிறைய மார்க்கெட்ஸ்க்கு ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கன்சியூமர்ஸாக நம்மளுக்கு என்றைக்குமே அதிகமான சாய்ஸஸ் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ், இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியல்மி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கலாமா? அந்த மைக்ரோஸ்கோப் கேமரா எப்படி இருக்குது? வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம டெலிகிராம் குரூப்பை நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் தான் ஜாயின் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.